இன்னைக்கு வந்து விஹெச்எல் குக்கிங்ல மீன் வறுக்கிறது. நீயே ரெடி பண்ணியா? ஆமா. அடுப்பு, தோசை தவா எல்லாமே நீயே ரெடி பண்ணிட்டியா? ஏதோ வச்சிருக்க? அது வந்து கருவேப்பிலை மேல வச்சு வாசத்துக்கு வைப்பாங்க. ஓ சரி சரி சரி. இப்போ வந்து மசாலா போடுவாங்க. நான் பார்க்குற சில்ட்ரன்ஸ் வந்து அம்மாவோட ஹெல்ப் கூட தான் உட்காந்துட்டு நான் செய்வேன். இது அவங்க அம்மா அப்பாட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் வச்சுட்டு செய்யுங்க. சில நேரத்தில் ஃபயர் பற்றிச்சுன்னா சேஃப்டி இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு. சரி இப்போ மீன் வேணும். நல்லா ஒரு வச்சாச்சா? வச்சாச்சு. ஓ சூப்பர். எண்ணெயெல்லாம் தெரிக்குது. வந்து 4 பீஸ் வச்சிருக்கோம். இது யார் யாருக்கு? இது வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்கிறேன். போன வாட்டி வந்து எங்கள் அண்ணன் வந்து இது செஞ்சாங்க தக்காளி குழம்பு. அது எல்லாருமே சாப்பிடும்போது நம்மளும் செய்யணும்னு சொல்லி தோணும் போதுதான் இந்த விஹெச்எல் குக்கிங் நாங்கள் வந்துச்சு. நல்லா வருது. என்னென்னமா போட்டீங்க மசாலாவுக்கு? மசாலாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றணும். நமக்கு வேணும் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப குழ இருக்கும். லைட்டாக ஊற்றணும் தண்ணி. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீனில் ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ கூட நிறையா ஃபிஷ் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப நேரம் பொரிக்க முடியாதனால நாங்கள் வந்து சிலிண்டரில் பொரிக்க போகிறோம். அது வந்து நான் பொரிக்க மாட்டேன். அது வந்து எங்கள் அம்மா தான் பொரிப்பாங்க. இது வந்து எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு செம்மதில். அது என்னடா சின்னதாக ஒரு வீடு இருக்குது, அது உன்னோட வீடா? ஹரணி இல்லம் போட்டிருக்கேன். ஓ ஸ்ரீ ஹரணி இல்லம்மா. சரி சரி. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். ஏன்னா வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நானே ஏன்னா அதுக்கு முன்னால் நான் எங்கள் ஆயா அப்போ வந்து எங்கள் அக்காவும் நானும் வருவோம். அப்போ வந்து எங்கள் ஆயா வீட்டில் வந்து ஒரு சந்து மாதிரி இருக்கும். அந்த சந்தில் வந்து எங்கள் அக்கா வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொருத்தெல்லாம் போய் எல்லாத்தையும் மறைச்சி எடுத்துட்டு வந்தோம். எல்லாத்தையும் மறைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வச்சா 3 வாட்டி ப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கு வச்சா 1 வாட்டி ஓ இதெல்லாம் வேறு நடந்திருக்கா? இது வச்சோம். நெக்ஸ்ட் தோசை எல்லாமே வச்சு இந்த மாதிரி வீடு வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். சரியா? மீன் வெந்திருக்கா என்னன்னு பாருங்க. இது வெந்துருச்சு. ஓகே. பின்னாடி வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சா? இன்னைக்கு ஹரணி செஞ்ச மீன் எப்படி இருக்குது, மீன் ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வந்து எங்கள் அம்மா அப்பா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பக்காவாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இன்க்ரீடியன்ட்